வணக்கம் மனோர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். என்னோட கதிரண்ணா நேரில் இணைஞ்சிருக்கிறார். நான் இன்றைக்கு கதைக்க போகிற விடயம் மிக முக்கியமான விடயம். இப்போ லண்டன் யூகே 3 இராணுவ தளபதிகளுக்கு எதிராக தடையை விதிச்சிருக்குது. அதே மாதிரி கருணாமானுக்கு எதிராக தடையை விதிச்சிருக்குது. இதில் என்ன காரணத்துக்காண்டி கருணாமான் அதுக்குள்ளே இணைச்சிருக்கணும். அதே போல் ஏற்கனவே நீங்கள் எங்களோட காணொலியில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்துட்டீங்களா என்றால் கதிரண்ணா தெளிவாக சொல்லியிருப்பார். அனுராவை கொண்டுறதே சர்வதேச அனுராவை கொண்டுறது. அதே மாதிரி சரேந்திர சில்வா போன்ற இராணுவ தளபதிகள் அவர்கள் அவர்களோட தடயங்கள் அழிக்கப்படும் என்று ஏற்கனவே நாங்கள் எங்களோட காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம். அந்த ரீதியில் இப்போ என்ன காரணத்துக்காண்டி இந்த தடைகள் இப்போ யூகே கொண்டுறது. உண்மையான எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் கிரேட் பிரிட்டன் தான். எங்களை ஆண்டார்கள் ஆண்டு மதம் மாற்றத்திலேருந்து எல்லாத்தையும் செய்துட்டு போகும்போது அவர்கள் முந்தின நாங்கள் தனி ராஜ்யமாக இருந்த எங்களை ஒரு நாடை விட்டுட்டு போகிறார்கள். இந்த ஒரு நாடை விட்டுட்டு போன அப்புறம் எங்களோட உரிமைகள் இழக்கப்பட்டபடியத்தான் இந்த போராட்டமே உருவாகிச்சுது. உருவாகி 2009 பாரிய இன அழிப்பு நடந்துச்சுது. இந்த இதுக்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியதே அவர் லண்டன் செய்த பிள்ளைன பாரிய பிள்ளை. லண்டன் எங்களுக்கு செய்த பாரிய பிள்ளை தான். அந்த பின்விளைவு தான் உலகத்துக்கு இதுலேருந்து இப்போ எங்களோட குடும்பங்கள் எல்லாம் சிதறி போய் எங்களோட தமிழராகிய ஈழத்தமிழராகிய நாங்கள் சிதறி போய் பல நாடுகளில் வாழ்றதுக்கு முக்கிய காரணமே எங்களுக்கான இருந்த நாட்டை பிரித்து உண்டாக்கி இந்த கிரேட் பிரிட்டன் செய்த மாபெரும் தவறு தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ கதிரண்ணா 4 மாதம் முதலே தெளிவாக சொல்லியிருந்தா சரேந்திர சில்வா அப்படி போன்ற தளபதிகள இதுகளை இல்லை அவர்கள அடையாளங்கள் அழிக்கப்படும். ஏன்னா போர்க்கூட்டத்தில் இருந்து இலங்கையை காப்பாடுறதுக்கு என்ன வழி என்றதை சர்வதேசம் இந்த பிளான் டிசைனர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டோம். அந்த ரீதியில் இந்த 15 வருஷமா எங்களோட விரலாளி எங்களோட கண்ணில் குத்துறபடியாக சரத் பொன்சை தேர்தலில் ஈடுபடுத்தி வச்சு எங்களோட தமிழ் அரசு கட்சியிலே அவர்களுக்கு வாக்கு செலுத்த பின்னுக்கு போய் நின்றார்கள். இப்போ எங்களை யாழ்ப்பாணத்திலே யார் ஆட்சி செய்யணும். இப்போ என்ன அங்கே கேலி கூத்து என்ன நடக்குது, என்ன கேலி கூத்து செய்து கொண்டிருக்கணும். இப்படி இந்த நிலைக்கு யார் கொண்டு வந்தது, என்ன அதுக்கு பின்னாடி அரசியல் என்னன்னு கதிரண்ணா நாங்களே கேட்போம். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம் தரன், எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கண்ணா? நாங்களும் நல்லா இருக்கிறோம் தரன். இதுல முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாகவும் இலட்சியம் தொடைத்தல் என்கின்ற ஒரு தலைப்பில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இது முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இந்த ஈழத்தமிழர்களினுடைய இணையதளங்கள் என்று சொல்லப்படுகின்றதும் அந்த இணையதளங்களை நடத்துனர்களும் அதே போன்று இன்று இணையதளங்களிலும் டிக்டாக்கிலும் மூழ்கி கிடக்கின்ற என் சமூகத்தை பார்த்து நாங்கள் கவலைப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா? இது ஒரு இவர்களை பார்த்து நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். இவர்களை எல்லாம் என்றால் இது ஒரு பணம் என்ற ஒரு விடயத்திற்காக இணையதளம் நடத்துவதும் தங்களை ஒரு தமிழ் தேசியவாதி போல் காட்டிக்கொண்டு சிங்கள தேசம் இன்றைய அரசாங்கம் இவர்களை வாங்கி தங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறதையும் நான் 2024 இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களை நான் வெளியில் கொண்டு வந்திருப்பேன். அது இன்று அது உண்மையாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று இந்த பிரிட்டன் இலங்கையினுடைய 3 இராணுவ தளபதிகளுக்கும் ஒரு முன்னாள் விடுதலை புலிகளினுடைய ஒரு தளபதிக்கும் ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். இதை இணையதளவாசிகளும் கொண்டாடுகின்றார்கள். இந்த அரசியல் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களினுடைய வழிகாட்டிகளும் இதை ஆரவாரம் செய்து இணையதளங்களில் தாங்கள் ஏதோ சாதித்தது போன்ற ஒரு மாயையை இளைய சமூகத்திடமும் எங்களுடைய அப்பாவி மக்களிடமும் திணிக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கும் இந்த அப்பாவி மக்களுக்கும் உங்களை போன்ற அந்த இளம் சமூகத்திற்கு மிக தெளிவாக நாங்கள் பலமுறை உரையாடியது போல் இன்றும் நாங்கள் எங்களுடைய இந்த இலட்சியம் தொடைத்தல் என்கின்ற தலைப்பில் மீண்டும் உரையாட போகின்றோம். ஈழத்தமிழர்களினுடைய இறுதி தருணம் என்கின்ற இந்த போர் நிகழ்த்துகின்ற போது ஒரு இனத்தினை கொன்று குவித்தார்கள், அழித்தார்கள். எந்த ஒரு மானுடனின் அடிப்படை உரிமையிலிருந்து இலங்கை இராணுவம் அன்றைய அரசாங்கம் தவறி நின்றது என்கின்ற அடிப்படையிலேயே தமிழர்களினுடைய வாதங்களும் பிரதிவாதங்களும் இருந்திருக்கிறது. இவ்வளவு காலங்கள் ஏதோ ஒரு வகையில் போராளிகள் மீண்டவர்கள் நேரடி சாட்சியங்களாகவும்
கணவர்களை கை கொடுத்தவர்களும் பிள்ளைகளை இராணுவத்திடம் நேரடியாக கொடுத்தவர்களும் என்று சாட்சியங்களும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் நிரம்பி வழிந்தது. இவர்களுக்கெல்லாம் ஒரு தேவை இருந்தது, எப்படி இதை முறியடிப்பது. இந்த போர்க்குற்றம் என்கின்ற சொல்லப்படுகின்ற போது விடுதலை புலிகளை 2009 ஆண்டு மௌனவிக்க பெற்ற இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அதே போன்று அவர்களுக்கு உறுதுணையாக நின்றவர்களும் ஒரு டிசைனிங் அந்த அடிப்படையிலேயே இந்த போர் நிகழ்த்தி முடித்தார்கள். இதற்கு பிறகும் ஈழத்தமிழர்களை எந்த இடத்தில் சிக்க வைக்க வேண்டும், மௌனமாக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இந்த நொடி வரை அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு அப்பாவித்தனமான மக்கள் நாங்கள் விமர்சனம் என்கின்ற ஒரு விடயத்துக்குள் இணையதளத்துக்குள் நின்று கொண்டு எங்களினுடைய கண்ணை வைத்து எங்களினுடைய இனத்தை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர இதை உன்னிப்பாக எமக்குள் என்ன நடக்கிறது, எமக்குள் என்ன விடயங்கள் ஊடுருவப்பெற்று தடயங்கள் அளிக்கப்படுகிறது என்பதை சிந்திப்பதற்கும் அவர்களுக்கு நேரம் இருக்க போவது அல்ல. ஏனென்றால் சாதாரண ஒரு வாழ்விலும் ஒரு வாழ்வியலிலும் தோற்று நிற்கின்ற என் சமூகம் தங்களை ஒரு தலைவராக, தங்களை ஒரு தேசியவாதியாக, தங்களை ஒரு மனிதநேய செயற்பாட்டாளர்களாக உலகத்திற்கு காட்ட முற்படுகின்றார்கள். அப்ப எதை எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இணையதளம் நடத்துபவர் ஒருவரை கூப்பிடும் போது இவர் மனிதநேய செயல்பாட்டாளர் என்பார். இப்ப மனிதநேய செயல்பாட்டாளர் என்பதற்குரிய அர்த்தம் என்ன என்பது கூட என் இனத்திற்கு புரியாமல் அந்த இணையதளம் நடத்துபவர் அவரை கூப்பிடு சொல்வார். உண்மையில் மனிதநேயம் என்பது என்ன? இந்த மனிதநேயத்தை உலக தேசத்தில் இருக்கின்றவர்கள் எப்படி தாங்கி நிற்கின்றார்கள்? அப்ப அந்த தாங்களை கண்டு நேரடி சாட்சியமாக நிற்பவர்கள் நாங்கள். அவர்கள் சிறு வயதில் இருந்தே ஒரு நாட்டினுடைய பறவைகளோடும் அந்த மிருகங்களோடும் மனிதநேயங்களாக வளர்ந்து மனிதனினுடைய மிக பெரும் ஆழ்மைகளும் அவர்களுடைய துயரங்களிலும் ஒன்று நின்று உலகமெங்கும் பரவி வாழ்ந்து அந்த தகமையை தமிழில் மனிதநேய செயல்பாட்டாளர்கள் என்ற ஒரு விவாதத்தையும் ஒரு வேகத்தையும் அந்த அடையாளத்தையும் பெற்ற அந்த மனிதர்களை இவர்கள் இன்று இந்த ஊடகங்களில் வலம் பெறுகின்ற இந்த பூச்சாண்டிகள், தமிழ் பூச்சாண்டிகள் அதை களவாடுகின்றார்கள். அப்ப இப்படி களவாடுகின்றவர்களும் இணையதளங்களிலும் தங்களுக்கு ஒரு இடத்தை தேடி ஓடி அலைகின்ற நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர், நான் தமிழர்களுடைய வழிகாட்டி, நான் உதவி செய்பவன் என்று தங்களை மூடி மூடி உலக தேசம் எங்கும் ஊடகங்களில் நின்று கொண்டு அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் தான் இதையும் இன்று கையில் தூக்கி கொண்டு பிரிட்டன் அரசாங்கம், இந்த UK அரசாங்கம் பாருங்கள் இலங்கையினுடைய 3 தளபதிகளை தடை செய்திருக்கிறது, அதற்குள் கருணாவையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறது, இந்த துரோகியையும் என்று உலகம் அங்கு இருக்கின்றவர்கள் கூயிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காணாத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த கலிசறைகளும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எனக்கு எப்போதும் நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன், நாங்கள் எது உலகமெமை நோக்கி அம்புகளை எய்தாலும் நாம் அதற்கு தயாராகவும் அதை முறுகடிக்கின்றவர்களாகவும் நாங்கள் மாறி நிற்க வேண்டும். நாங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் கிடையாது என்பதை சொல்லி இருந்தோம். அப்ப இங்கே நடக்கின்ற விடயம் என்ன? ஒரு இனத்தினுடைய அழிவு. இந்த அழிவினை அழித்தவர்கள், தெரிந்து கொண்டு அழித்தவர்களும் அதற்கு உறுதுணையாக நின்றவர்களும் அதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் ஏதோ ஒரு வகையில் ஈழத்தமிழர்கள் அதற்கு நின்று கொண்டு அந்த நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை திட்டங்களை நேரங்களை ஒதுக்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதற்குள் உலக தேசம் வந்து இன்று இலங்கையினுடைய 3 தளபதிகளையும் கருணாவை அவர்களையும் இணைத்து தடை செய்திருக்கின்ற ஒரு பட்டியலை வெளியிடுகின்றார்கள். இந்த பட்டியலுக்குள் இருக்கின்ற விவரங்கள், எதற்காக நாங்கள் இவர்களை தடை செய்கின்றோம், ஏன் தடை செய்கின்றோம், என்னத்துக்காக தடை செய்கின்றோம் என்ற ஒரு விளக்கம் அற்ற பட்டியலையே அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அப்ப தமிழர்களினுடைய தரப்பில் இத்தனை ஆண்டுகளும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களோடும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற அனைத்து கிட்டத்தட்ட
170 அதில் இருக்கின்ற 1500 அமைப்புகள், அதில் 200 சொச்சம் அமைப்புகள் எம்மோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்த பணியாற்றியவர்களுக்குள் இருந்த மிக பெரும்பாலானோர் மனிதநேய செயல்பாடுகளோடு சிறு வயதிலிருந்து அவர்கள் முதியவர்கள் வரை இந்த நிமிடம் வரை அவர்கள் செயல்படுத்துவார்கள். அவர்களுக்கு தேவை மனித நேயம் என்பது ஒன்று. எங்கே மனித நேயம் எல்லாம் தோற்கடிக்கிறதோ அவர்கள் அங்கே நின்று நீதியாக நியாயமாக அவர்கள் தங்களுடைய செயல்பாடை வேலை திட்டங்களை செய்து உலக தேசத்திடம் முன்வழிவார்கள். இது நடந்திருக்கிறது இந்த இனத்துக்கு என்பது. அப்ப அதுதான் இறுதியாக எமக்கு வரப்பட்ட சிலை பொறிமுறையையும் நாங்கள் தூக்கி கொண்டு நிறைய வேலை திட்டங்களையும் தமிழர் தரப்பில் செய்தோம். சரி, உலக தேசம் இதை இன்று இவர்களை தடை செய்கிறது. எதுக்கு தடை செய்கின்றார்கள்? இந்த அறகலை போராட்டங்களில் இருந்து இன்று வரை இந்த அரசாங்கம் நிகழ்த்துகின்ற நாடக நிகழ்ச்சி நிரலை ஒரு ஆள் ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு வடிவத்தில். அதை நீங்கள் இந்தியாவினுடைய பூர்வமா தாக்குதல் ஊடாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் நகர்வாக இருந்தாலும் சரி, இன்று தமிழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் உலக தேசத்திற்கும் நடக்கின்ற இந்த நாடகத்துக்குள் இந்த தமிழர்கள் அடி வாங்கியவர்கள், உயிர்களை கொடுத்தவர்கள், சிந்திக்காமல் ஊடகம் நடத்துபவர்கள் நின்று கொண்டு இது தமிழர்களுக்கு ஏதோ ஒரு தமிழீழம் கிடைத்தது போலும் அல்லது ஒரு போர்க்குற்றத்திற்குரிய ஒரு மிக பெரும் தண்டனை கிடைத்தது போலும் இணையதளத்தில் நின்று பூச்சாண்டி காட்டிக்கொண்டு எங்களுடைய மக்களை திசை திருப்பிக் கொண்டு அடுத்த இளைய சமூகத்தை போராட விடாத அளவு, சிந்தனைக்க விடாத அளவு இது தடைப்பட்டியல் எமக்கு ஏதோ ஒரு ஐசிடிக்கு கொண்டு போற விடயங்களுமாய் இருக்கிறது. இங்கேதான் எமக்கு வைக்கப்படுகின்ற பொறி. அப்ப என்ன பொறி இருக்கிறது? ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஏன் தமிழர்கள் தங்களுக்கு போய் நிற்கிறார்கள்? அவர்கள் போய் நிற்பது எம்மை அழித்தார்கள், ஒரு இன அழிப்பை செய்தார்கள், துர்பிரயோகங்களை செய்தார்கள். இறுதி யார் செய்தார்கள்? இலங்கையினுடைய இராணுவம் செய்தார்கள். அப்ப எதற்கு கருணாவை கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த போரை முதன்மை தளபதியாக நின்று முடித்த பொன்சேகாதர்களை நாங்கள் சிறைகளில் இருக்கின்ற போது இந்த டிசைனிங் செய்தவர்கள் ஜனாதிபதியாக நிறுத்தி தமிழர்களை அவருக்கு ஒற்றுமையாக நின்று வாக்குகளையும் போட்டு ஐக்கிய நாடுகள் சபைகளில் இலங்கையில் போர்க்குற்றம் தமிழர்களுக்கு நடக்கவில்லை என்பதை அன்று உறுதிப்படுத்தினார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடாக எங்களுடைய மக்களும் இணைந்து, அரசியல்வாதிகளும் இந்த புலத்தில் இருக்கின்ற பூச்சாண்டிகளும் இணைந்து ஒரு புறம் காட்டி அங்கே அதை முற்கடித்தார்கள். இதை எப்படி தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி பல மனிதநேய செயற்பாட்டாளர்களோடும் எங்களுடைய மண்ணில் கல்விகளை பெற்று நீதவான்களாக இருந்தவர்கள் ஊடாகவும் பல கடிதங்களும் பல நிகழ்ச்சி நிரல்களும் பல நேர்கடி சாட்சியங்களையும் 2014 பிறகு அளிக்க பெற்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு நுணுக்கங்கள் ஊடாக கிடைக்கின்ற பாதைகள் ஊடாக செலுத்தி இந்த போர்க்குற்றம் மீண்டும் ஒரு யூகம் எடுக்கிறது. இந்த யூகத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக உலக தேசத்திடம் இன்றைய அரசாங்கம் பல நிகழ்ச்சி நிரலை கடந்த ஆண்டில் செய்தார்கள். சேந்திர செல்வாவினுடைய பதவியை திறந்தார்கள், அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள், பல நாடகங்களையும் அரங்கேற்றினார்கள். அப்ப இந்த நாடகங்களை அரங்கேற்றும் போதே சொன்னோம், இவர்கள் இந்த போர்க்குற்றத்தை துடைத்தெறிவதற்காக எலெக்ஷன் துடைத்தலை இந்த வழியில் செய்கின்றார்கள், இது துடைத்தெறிய போகின்றார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம், பல தடயங்களோடும் பல உண்மைகள் சம்பவங்களோடும். அதான் இந்த அருகலை போராட்டத்தை தொடக்கியவர்களை சுட்டு தள்ளப் போகின்றார்கள் என்பதை முதலாக இணையதளத்தில் பதிவிட்டவர்கள் நாங்கள் தான், நேரடியாக பதிவிட்டவர்களும் நாங்கள் தான். இனம் தெரியாமல் உயிர்கள் பறிபோக போகிறது இலங்கையில், இதை நிகழ்த்தியே முடிப்பார்கள், இது புலம்பெயர் நாடுகளில் வரைக்கும் தொடரப் போகிறது என்றும். அப்ப தெளிவான பார்வையோடு மக்கள் மத்தியில் தெளிவான கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம். அப்ப இன்று இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது. உலக தேசத்தில் கொடுக்கப்பட்ட டிசைனரை இந்த தளபதிகளை காட்டிக்கொண்டு இந்த ஐசிசிக்கு தமிழர்கள் கொண்டு போக வெளிக்கிடுகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் கேட்பது என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபைகளில் இறுதி களமுனையில் முன்னரங்குகளில் வந்த ஒரு குறிப்பிட்ட படையணியில் உடைய ரெஜிமெண்ட் உடைய அணியில் இருந்தவர்கள் 58வது 53வது இப்படி பல அணிகளினுடைய முன்னரங்குகளில் இருந்து இறுதி தருணம் அந்த களமுனையை நோக்கியவர்கள்
நிகழ்த்திய போர்க்குற்றத்திற்கு எமக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களை நேரடியாக அழையுங்கள், எங்களையும் அவர்களையும் வைத்து நேரடி விவாதங்களை கொண்டு வாருங்கள். நேரடியாக நாங்கள் அவர்களோடும் உங்களோடும் பேசுகின்ற போது உண்மைகளை புரிந்து கொள்வோம். இந்த உண்மையை புரிந்து கொள்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்ததும், கருணா அவர்கள் இறுதியாக வந்ததும், நாங்கள் கைது செய்யப்பட்டிருந்து 19ஆம் தேதிக்கு முன் இலங்கையினுடைய ஒரு மிக பெரும் ஆழ்மையோடு கண்டி மாவட்டத்தினுடைய உறுப்பினரோடு மஹிந்த அவர்கள் வந்து அவரை எமக்காக மொழிபெயர்த்தார். ரமேசண்ணா அவர்கள் உயிரோடு இருப்பதை எல்லாம் சொல்லி இருக்கின்றார் என்ற விடயத்தையும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் மிக தெளிவாக கொடுத்துள்ளோம். அப்ப கருணா வந்த பிறகு இந்த கொலைகள் நடந்தது எப்படி என்பதும், இது கருணாவால் திட்டமிடப்பட்டதா என்பதையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை மட்டுமே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். தம்பி பாலச்சந்திரன் ஊடாக இதையும் விசாரிக்க வேண்டும், அவரினுடைய மரணமும் எப்படி நிகழ்ந்தது என்பதை கருணா அவர்களையும் தயா மாஸ்டர் போன்றவர்களையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதையும் பல முறை நாங்கள் அந்த 3 மாத காலங்களுக்குள் நடைபெற்ற அந்த விசாரணையிலும் தெரியப்படுத்தி இருந்தோம். சரி, இவரை எதற்காக போர்க்குற்றத்துக்குள் கொண்டு வந்து தடை செய்கிறார்கள் என்றால், தமிழர்கள் கேட்கின்ற விடயம் என்னென்றால், ICCக்கு எங்களை கொண்டு செல்லுங்கள், மேல்முறையீடு விசாரணைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றால் இங்கேதான் எமக்கான பொறி வைக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்றவர்கள் வருகின்ற போது தமிழர்கள் என்று நாங்கள் ICCக்கு கொண்டு போகின்றோம், எங்களுக்கு உலக தேசம் இவர்கள் என்று UK இதை நிறைவேற்றுகின்றார்கள், அடுத்த நாட்டவர்கள் இனி இதை நிறைவேற்றப் போகின்றார்கள், UK இதை தூக்கி கொண்டு போகின்றால், முதலில் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இந்த கூட்டத்தொடரில் UK முதலில் தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசத்தில் முல்லை மண்ணில் நடந்தது வன்னி மண்ணில் ஒரு இன அழிப்பு என்பதை முதலில் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் சொன்னது கிடையாது. அது அவர்களுடைய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி. அப்ப இவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றால், அவர்களினுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழர்கள் என்று தேவை, ஊறுகாய். இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு தேசிய தலைவரும் மாவீரர்களும் ஈழத் தமிழர்களும் எப்படி தொட்டுக்க ஊறுகாயோ, அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த உலக தேசத்திலும் தமிழர்கள் ஊறுகாயாய் வைக்கிறார்கள். எல்லோரும் வருபவர்கள் எல்லாம் தொட்டுக்கொண்டு நக்கிட்டு போடுவார்கள். தமிழர்கள் அந்த எச்சியை எடுத்து அவர்களை நக்கி கொண்டு தாங்களுக்கு அந்த எச்சி அவர்களுக்கு எப்படி இருக்கு என்றால் அது ஒரு அமிர்தமாக இருக்கிறது. சிவனின் பாதத்தில் இருந்து வருவது போல்தான் இன்றைக்கு இந்த சில பெருஞ்சாலிகள் இந்த UK நடத்தி இருக்கின்ற நாடகத்துக்குள் இருப்பதை நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். அப்ப இந்த எச்சியை எடுத்துக்கொண்டு அவர்கள் நக்கிய மிகுதி எச்சியை வைத்துக் கொண்டு இவர்கள் தமிழர்களுக்கு தீர்வு வந்து விட்டது, அந்த போர்க்குற்றங்களுக்கு கருணாதான் இந்த போரை செய்து முடித்தார் என்று அவர் அப்படியே பிளேட்டை மாற்றுவதையும் இந்த ஊடகங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப எமக்கு நிகழ்த்தப்பட்டது இறுதி தருணத்தில் ஒரு போர்க்குற்றம், ஒரு அரசாங்கம் இலங்கையினுடைய இராணுவம் நகர்த்திய இந்த மிக பெரும் கொடூரமான சம்பவங்களுக்குள் கருணாவை இழுத்து கொண்டு வந்து வைப்பது எதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மை வைத்தே குத்தப் போகின்றார்கள், அதை குத்தி இருக்கின்றார்கள். பல பெருஞ்சாலிகள் இறுதி தருணத்தில் போராளிகளை கருணா குத்தியது கொன்றது என்ற சாட்சியங்களை போல் இந்த மக்கள் மத்தியிலும் இளையோர் மத்தியிலும் கடத்தி இந்திய இராணுவத்தையும் இந்திய வெள்ளாதிக்கத்தையும் இலங்கையினுடைய மிக பெரும் கொடூர இராணுவத்தையும் காப்பாற்றுகின்றார்கள். தளபதிகளையும் சிப்பாய்களையும் காப்பாற்றுகின்றார்கள். இது ஒரு நிகழ்ச்சி நிரல் நாடகம். அப்ப ICCக்கு கொண்டு போகின்ற போது பொன்சேகா வரவில்லை, போரை முன்னின்று நடத்திய தளபதி வரவில்லை, இவர்கள் எல்லாம் வரப்போகின்றார்கள். சதந்திர செல்வாவை பொறுத்தளவில் தமிழர்களும் அவர்களுக்கு இருந்த ஒரு சில பெருஞ்சாலிகளும் பல அமைப்புகளாக இணைந்து நின்றவர்களும் வந்தவர்களும் போனவர்களும் அவருக்கு உறுதுணையாக நின்று பல குழுக்களாகவே யாழ் மாவட்டத்திலும் வன்னி மண்ணிலும் செயல்பட்டவர்கள். அப்ப எங்களுடைய தமிழர்கள் இன்று வரைக்கும் அவருடைய விசுவாசிகளாகவும் எங்களுடைய மண்ணில் இருக்கின்றார்கள். அதனால நாங்கள் உயிர்களுக்கு பயந்தும் இந்த சட்டதிட்டங்களுக்கு பயந்து நாங்கள் இப்படி இருக்கின்றோம். அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், முக்கியமாக எங்களை சுற்றி என்ன நடக்கிறது. ICCக்கு கொண்டு வருகின்ற போது கருணாவை ஏன் முன் வைக்கின்றார்கள்? அப்ப தமிழர்கள் தரப்பில் கருணாவை தமிழர்கள் பார்க்கின்ற விதம் என்பது
ஒரு இனத்தினுடைய மிக பெரும் ஒரு கொடுகுற ஒரு மனிதனாக பார்க்கின்றார்கள். எப்படி பார்க்கின்றார்கள்? ஒரு மகாபாரத போரினுடைய ஒரு சகுனியை எப்படி தமிழர்கள் பார்க்கின்றார்களோ அப்படித்தான் கிழக்கு மாகாணத்தில் பலம் வந்த கருணா அவர்களையும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களினுடைய விடுதலை புலிகளில் இருந்து அவர் பிரிந்து சென்றபின் அவர் எம்மை சூழ்ச்சியமான முறையில் அவர் எம்மை நகர்த்தினதும் இறுதியாக வந்ததும் இறுதியாக அவர் என்னென்ன செய்தார் என்பதும் ஒரு விசாரணை வடிவத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது ஏனென்றால் உண்மைகள் வெளியில் வர வேண்டும் என்று. ஆனால் இந்த போர்க்குற்றம் இறுதியில் நடந்து முடிந்த போர்க்குற்றத்தை கருணாவின் தலையில் சுமத்துகின்ற எம்மவர்களை சார்ந்த ஊடகம் நடத்துபவர்களும் இந்த புத்திஜீவிகளும் ஏன் தமிழர்களை தோற்கடிக்கிறார்கள் என்பதைத்தான் கேட்கின்றோம். இந்த அரசாங்கத்தை ஏன் தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுகின்றார்கள் என்பதை கேட்கின்றோம். கருணா செய்த தவறுக்கு கருணாக்கு விசாரணை இருக்கிறது. அது நேரடியாகவே நாங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையில ICCக்கு போகும்போது கருணா வருகின்ற போது நாங்கள் கேட்போம். ஆனால் இதுக்காக அவரை தடை செய்யவில்லை. அதனுடைய விளக்கத்தை நீங்கள் பாருங்கள். அவரை ஏன் தடை செய்கிறார்கள் என்பதற்குரிய விளக்கங்கள் அந்த அரசாங்கம் இன்னும் தீர்க்க தரிசனமாக எழுதவில்லை. என்னென்னத்துக்காக என்ற படிவத்தை கொடுக்கவில்லை. நாங்கள் அவரை விசாரணைக்கு எடுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். கருணா அவர்களை விசாரணைக்கு எடுக்க வேண்டும். இறுதியில் ரமேஷ் அண்ணா, தம்பி, இன்னும் சில புலித்தவண்ணா போன்றவர்களும் இன்னும் பல போராளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்ன நடந்தது என்பதையும் தயா மாஸ்டர் ஊடாகவும் கருணா ஊடாகவும் விசாரிக்கும் போது இதற்குள் என்ன நடக்கின்றது விடயத்தை நீங்கள் இலகுவாக பெற்று முடியலாம் என்பதைத்தான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளையும் கொடுத்திருக்கின்றோம். ஆனா போர்க்குற்றத்தை நிகழ்த்தியவர்கள் அரசாங்கமும் இலங்கை இராணுவமும் என்பதையும் தளபதிகள் என்பதையும் மிக தெளிவாக நாங்கள் படையணிகளினுடைய பெயர்களோடும் கொடுத்திருக்கின்றோம். அப்ப இதையெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்றால் கருணாவை கொண்டு வர வேண்டும். ICCக்கு போகின்ற போது ICCயில் அவர் என்ன சொல்ல போகின்றார்? இராணுவ தளபதிகளை நாங்கள் விசாரித்து விட்டு செல்லுகின்ற போது தமிழீழ விடுதலை புலிகள் போர்க்குற்றம் செய்தார்கள் என்று கிட்டத்தட்ட 1500 தாக்குதல்களை இலங்கை அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதனுடைய பட்டியலும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதே போன்று நேரடி சாட்சியங்களும் 5 நிமிடத்துக்குரிய காணொளிகளும் ஈழத்தில் பிறந்த தமிழர்களே வழங்கி இருக்கின்றார்கள் இலங்கைக்கு சாதகமாக ஐநாவில். இதையும் நாங்கள் அதற்குரிய விளக்கங்களையும் சொல்லி இருக்கின்றோம். அதற்குரிய விடுதலை புலிகளுடைய பொறுப்பு கூறலையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். சரி, இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் கருணாவை கொண்டு வர போகின்றார்கள், இவரையும் கொண்டு அவர் சொல்ல போகின்றார் நாங்கள் இந்த போரை செய்யவில்லை. ஏன் நீங்கள் செய்யவில்லை என்றால் போர் முடிந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் நாங்கள் சிறையில் இருக்கின்ற போதே இவர்கள் ஒரு பெரும் தளபதிக்காக வாக்குகளை சேகரித்து வரும் வாக்குகளை போட்டவர்களும் இன்று நின்று கொண்டு இதை வரவேற்பார்கள். UK துப்புகின்ற எச்சியை ஒரு பானமாக அல்லது ஒரு பிரசாதமாக தாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இதை வரவேற்கணும் கும்மி அடிப்பார்கள். நாங்கள் இதையெல்லாம் ஏற்க போறவர்கள் கிடையாது. இந்த நாடகத்துக்குள் நாங்கள் தமிழர்களையும் அடுத்த சந்ததியையும் கள்ளப் போறவர்களும் கிடையாது. நாங்கள் இந்த சந்ததிக்கு சரியாக செல்கின்றோம். நாங்கள் வைத்திருக்கின்றதும் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு சமர்ப்பித்திருக்கின்றதும் இறுதி தருணத்தில் இலங்கை இராணுவம் போர்க்குற்றம் புரிந்தது, இதற்குரிய விசாரணையை தொடருங்கள். அந்தந்த அணியை எடுங்கள். அந்தந்த அணியில் இருந்தவர்கள் முன்னுக்கு இராணுவத்திற்கு கொண்டு ஒரு மரபு இருக்கிறது. அது தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் உலக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக இறுதியாக வருகின்ற 1500 கிலோமீட்டர் இருக்கப்பெற்ற அந்த நிலப்பரப்பில் இறுதியாக 8 முனைகளிலும் இருந்த இராணுவம் இறுதி நகர்வில் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள். அந்த முடிவின் ஊடாக தளபதிகள் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி அனுப்பியிருப்பார். இது ஒரு இராணுவ தந்திரம். ஒரு படையணியில் பெட்டாலியனில் இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் 38 பேர் ஒரு அணிகளாக நாங்கள் முன்னுக்கு ஒரு பாதைகளாக சென்று அந்த பாதையின் இறுதி போர்க்கள முனையில் நின்று போராடுகின்ற அந்த வெள்ளமையை இராணுவத்தினுடைய ஒரு நகர்வு இருக்கிறது. அதுக்குரிய ஒரு பரிமாணம் இருக்கிறது. இந்த பரிமாணத்தின் அடிப்படையிலேயே எங்களுடைய இந்த இறுதி தருணம் நடந்த இந்த கொடூர சம்பவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இலங்கை இராணுவம் என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அப்ப இங்க இந்த ICCக்கு கொண்டு வருகின்ற போது ஒருவேளை இதெல்லாம் வரப்போறது அல்ல, ஒரு கண்டுடைப்பு. இது ஒரு வேளை வந்தால் கருணா தமிழர்களினுடைய பிரதிநிதியும் கிடையாது, விடுதலை புலிகளுடைய பிரதிநிதியும் கிடையாது. அவர் விடுதலை புலிகளை விட்டு பிரிந்து சென்று அவர் ஒரு இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு அமைச்சராகவும் இலங்கைக்கு ஒரு விசுவாசமாகவும் வாழ்ந்தவர் அவர். அவரை ஏன் கொண்டு வருகின்றார்கள்?
தமிழர்களினுடைய போர்க்குற்ற தடயத்தை அளிக்கப் போகின்றார்கள். கருணா ஐசிசியில் விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியின் விடயத்தை நாங்கள் தான் செய்தோம், காத்தாங்குடி படுகொலையை நாங்கள் தான் செய்தோம், பல தாக்குதலை நாங்கள் தான் செய்வோம் என்று ஏற்கனவே அவர் ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் பதிவிட்டிருக்கின்றார். அப்ப இதையெல்லாம் அவர் அப்படியே முட்டாக சொல்ல போகின்றார். அப்ப இங்கே நேரடி சாட்சியங்களாக நகங்கள் பிடுங்கப்பட்ட நாங்களும் சித்திரவதை செய்யப்பட்ட நாங்களும் மனித உரிமையின் செயல்பாடுகளில் இருக்கின்ற அந்த 1500க்குள் இருக்கின்ற அணிகளுக்குள் ஒரு 270 அணிகளோடு சேர்ந்து எம்மை மீட்டவர்களை தோற்கடிக்க போகின்றார்கள். எம்மவர்களே எம்மை தோற்கடிக்க போகின்றார்கள். இறுதி வரை ஏதோ ஒரு வகையில் ஏலாதத்தோடும் உழைத்து அந்த பணங்களை சேமித்து டிக்கெட்டுக்கும் அந்த செலவுக்கும் இந்த செலவுக்கும் என்று போட்டு வந்து எல்லாத்தையும் அழித்து இந்த எங்களுடைய நண்பர்களுக்காக கொடுக்கப்பட்ட தடயங்கள் அத்தனையுமே இவர்கள் மூடி மறைக்க போகின்றார்கள். இந்த மூடி மறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த யூகே மேற்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இந்த போர் தொடங்குவதற்கு முதல் யூகேயில் மிகவும் தேர்ச்சி பெற்ற பாராசூட் அணியில் தேர்ச்சி பெற்ற மிக பெரும் அதிகாரிகள் இலங்கை இராணுவத்திற்கு மிக பெரும் பயிற்சிகளை வழங்கி இருந்தார்கள் 3 மாதம். அதே போன்று உலக தேசத்தினுடைய மிக பெரும் தொழில்நுட்பமானதை டாங்கியில் வைத்துக் கொண்டு எங்களுடைய தொடர்புகளை துண்டிப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இறுதியாக எங்களுடைய இந்த போர்க்களமுனைக்கு தங்களால் இயன்ற பங்களிப்பை செய்த இந்த யூகே எந்த வகையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வை நிறைவேற்ற வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்பதை இந்த கூழ் முட்டை தமிழ் புத்திஜீவிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஊடகங்களில் அமர்ந்து கொண்டு பேசுகின்ற இந்த பெருஞ்சாலிகள் தங்களினுடைய வம்சத்தை அழித்துவிட்டு பணத்துக்காக இன்று நக்கி பிழைப்பதைத்தான் நாங்கள் இளைய சமூகத்திடம் இதுல ஒரு தகவல் என்ன, ஐரோப்பா யூனியன்ல இப்போ யூகே இல்லை, ஆனால் அப்போவே போயிருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா யூகேயால் தான் இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை கூட யூகே தான் தீவிரமாக இருந்து இலங்கைக்கு சாதகமாக கொண்டு வந்ததும் யூகேன்ற பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. தொடருங்க. அப்ப இவர்கள் ஒரு தீர்மானத்தை வைக்க வேண்டும் என்றால் இறுதியில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் சாட்சியங்களையும் கண்ணீர் மல்க சிலை பொறிமுறை ஊடாகவே இவர்களுக்கு நேரடி சாட்சியங்களாக வழங்கியாச்சு. அதற்கு முதலும் பல ஆயிரம் போராளிகளும் பல ஆயிரம் மக்களும் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அந்த தொலை ஒரு சணல் கூட எல்லாத்தையும் அதுவும் வழங்கி இருந்தது. இதே நிறைய ஆவணங்களும் நிறைய குரல் சாட்சியங்களும் வீடியோகளாக நேரடி சாட்சியங்களும் வழங்கி இருக்கிறது உலக தேசம். அப்ப இவர்களுக்கு இன்று என்ன தேவை இருக்கிறது? தங்களுடைய அரசியலுக்காக ஈழத்தமிழர் தொடுகின்றார்கள். இதில் மிக கவனமாக அடுத்த இளந்தலைமுறை இந்த புலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் இதை உன்னிப்பாக பாருங்கள். இதெல்லாம் எமக்கு நடக்கின்ற மிக பெரும் சூழ்ச்சியம். இந்த சூழ்ச்சியங்களை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் தெளிவாழ்ந்தவர்களாக இருங்கள். நீங்கள் இனி ஐசிசிக்கு கூறுகின்ற போது கருணாவை அங்கே கொண்டு வர போகின்றார்கள். ஐசிசியில் விலகிக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் கொண்டு வருகின்ற போது எங்களுடைய போர்க்குற்றங்கள் துடைக்கப்படும். எங்களுடைய கண்ணை வைத்துக் கொண்டே எமக்கு குத்தப் போகின்றார்கள். கருணா ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லுவதற்கு கருணா ஒன்றும் தியாகியும் அல்ல, அவர் விடுதலை புலிகளுடைய உறுப்பினரும் அல்ல. விடுதலை புலிகளில் இருந்து எவரொருவர் பிரிந்து செல்லுகின்றாரோ, ஓடி செல்லுகின்றாரோ அல்லது துண்டு கொடுத்து விலத்துகின்றாரோ அதற்கு பிறகு அவர் போராடியே கிடையாது. அவர் அந்த அமைப்பில் போராடி இருக்கலாம். அப்ப இதெல்லாம் யார் என்று பார்த்து இந்த மாற்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்று நீ நான் என்று போட்டி போட்டு இதை சுமந்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த 4 பேரையும் இலங்கையில் தடை செய்திருக்கிறது. ஏன் இந்த கூக்குரலை ஊடகங்களில் பயன்படுத்துகிறார் என்றால் அவர்களுக்கு தெரியும் இதற்கு பின் இந்த இலட்சியம் துடைத்தல் எப்படி துடைக்கப்பட போகிறது என்பது. இந்த மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் ரோவோடு நிற்கிறபடியால் அவர்களுக்கு ஒவ்வொரு காய் நகர்த்தலையும் ரோ குளத்தில் இருந்து கொண்டு இலகுவாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. அப்ப இதைத்தான் நாங்கள் கூட மக்களுக்கு சொல்லுவோம். இதையும் பார்த்து இந்த விசச்செடி சாவைச்சேரி இறங்கும் போதே சொன்ன நாங்கள் அதையும் நீங்கள் கேட்டவர்கள் அல்ல, அல்லது சிலை பொறிமுறை வந்த போதும் நின்று கூக்குரலிட்டு இதை செய்யுங்கள் என்று சொன்னோம். இதையும் செய்ய போறது அல்ல. இதையும் எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு நீக்கும் நீங்கள் அடுத்த ஆண்டில் வருகின்ற பொறிமுறைகளை முதலில் எப்படி நிறைவேற்றுவது? உலக தேசம் எமக்கு எதை நிறைவேற்ற வேண்டும் அதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். உலக தேசம் தீர்மானிக்க கூடாது.
புத்திஜீவிகளாகிய நீங்களும் ஊடகத்தில் பயணிக்கின்ற இந்த கழுகுகளும் பணத்துக்காக விலைப்படுகின்ற கழுகுகளும் இறுதி போர்க்குற்றத்தை நிகழ்த்தியது இந்தியாதான் என்று தலையில் போடுவதற்கும் கருணாதான் செய்தார் என்று போடுவதற்கும் இந்த இரண்டு காய்களையும் நகர்த்துவதற்கு இங்கே UK என்று இந்த தடையை விதித்திருக்கின்றார்கள். இதற்கு போய் தமிழர்கள் சிக்கப்படாமல் எமக்கு இழைத்த போர்க்குற்றத்துக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் கருணா, இந்தியா உட்பட இன்னும் உலக நாடுகள், அதே போன்று இலங்கையினுடைய இராணுவமே அந்த தளபதிகளே எமக்கு போர்க்குற்றத்தை நிகழ்த்தினார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விதிமுறையை நாங்கள் பின்பற்றாமல் விட்டால் இந்த இலட்சியம் துடைக்கப்படும் என்பதை மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்தி செல்லுகின்றோம். இதுல வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா அதுல இருக்கிற ஆபத்து, இந்தியாவில் எல்லா நாடுகளும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு வல்லரசா துடிக்கிற ஒரு நாடாக இருக்குது. அன்றைக்கு இந்தியா மீது வந்து இவர் இலங்கையை விட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போனோம்டா கடைசி வரைமான எங்களுக்கான நீதி கிடைக்காது. சின்ன நாடு இலங்கை மீது வந்து போர்க்குற்றம் இருக்கும் வரையும் தான் எங்களுக்கான ஒரு நீதி வந்து வெறும் காலத்தில் கிடைக்க முடியாது. இந்தியா மீது அந்த போர்க்குற்றம் போச்சென்றால் அது வந்து இந்த நாடுகள் தப்பிக்கிறதுக்கு கணக்க வழிகள் இருக்குது. இந்த இதில் வந்து இந்த இலங்கை மீது எங்களால் போர்க்குற்றத்தை நிரூபிக்க முடியாது. நாங்கள் வந்து இந்தியா மீது எப்படி அதை வந்து இந்தியா வந்து போனால் அது வந்து மழுங்கடிக்கப்படும். அப்போ இதான் வேறு மாதிரி இந்த சுத்து மாற்று தன்னிடம் அதை தான் கதிரன் இதில் சொல்லியிருக்கிறார். நன்றி கதிரன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.